my channel. இந்த வீடியோவில் 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். 6th சம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, யூஸ் ஈக்லிட் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தட் இஸ் HCF ஆஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் என்ன சார் அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டுக்கிறாங்க. 4th சப்டிவிஷன் மட்டும் 3 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் 2nd சப்டிவிஷனும் 3rd சப்டிவிஷன் மட்டும் நான் போடுறேன். அதுக்கப்புறமேட்டு 4th சப்டிவிஷன் இந்த 3 சப்டிவிஷன் மட்டும் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு சம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2nd 3rd எப்படி போட்டிருக்கோமோ அதே மாடலில் ஆன்சர் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ 2nd சப்டிவிஷன் பார்ப்போம். 2nd சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 867 அண்டு 255 2 நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். முதல்ல HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இப்போ நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, முதல்ல இதில் ரெண்டுத்துலேயுமே எது பெரிய நம்பர்னு பாருங்கள். பெரிய நம்பர்னாது 867 அதை ஏன்னு வச்சுக்கோங்க. சின்ன நம்பர்னாவது அது பின்னு வச்சுக்கோங்க. சின்ன நம்பர்னாவது 255 அது பின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னாது A = BQ + 6. அதாவது ஏங்கிறது டிவைடண்டு, பிங்கிறது டிவைசரு, Qங்கிறது கோஷன்ட்டு, ப்ளஸ்ஸு ஆறுங்கிறது ரிமைண்டர். ஓகேங்களா? இப்போ ஏங்கிறது அந்த 867 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஈக்குவல் போட்டுக்கிறீங்க, பிக்கு பதிலாக 255 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 867 255 வச்சு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இப்போ 255ஓட எதை பெருக்குன்னா 867 வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ 255ஓட 3 பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் ஆகுதுன்னா 765ன்னு வந்துடும். ஆனால் நமக்கு வர வேண்டியது 867 தான் வரணும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ மீதி இருக்குது? 867லேருந்து 765 மைனஸ் பண்ணுங்கள். அதுதான் அது 102. ஓகேங்களா? அதை ரிமைண்டர் எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி எழுதியிருக்கோம்? அதாவது 867ங்கிற நம்பரை 255 வச்சு பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கும்போது ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 3 255 பெருக்கணும் அப்படின்னா 765 வருது. ப்ளஸ் 102 கூட்டணும் அப்படின்னா 867 வருது. ஓகேங்களா? இப்போ அது மாதிரி பிரித்து எழுதியாச்சு. இதுக்கப்புறமேட்டு ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள். ரிமைண்டர் இந்த என்ன வருது? 102ன்னு வருது. ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா அதோட முடிச்சிடலாம், ஆன்சர் வந்துடும். ஆனால் இங்கே ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 102ன்னு வந்திருக்கு. இப்போ 102 வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போடணும். அடுத்த ஸ்டெப் எப்படி இருசா எழுதுறது அப்படின்னா, டிவைசரை டிவைடண்டாக மாற்றிடுங்க. அடுத்து ரிமைண்டரை என்ன பண்ணுறீங்க? டிவைசராக மாற்றுறீங்க. அதாவது இங்கே இருக்க 255 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருந்தீங்க, 102ங்கிறது ஈக்குவல் ரைட் சைடு கொண்டு வந்துடுறீங்க. ஓகேவா? கொண்டு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி 255ங்கிற நம்பரை 102 வச்சு நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? எப்படி பிரிக்கிறது? அதாவது 102ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 255 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 102ஓட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 204ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ 204. ஓகே, இப்போ 204 தான் வந்திருக்கு. ஆனால் நமக்கு வர வேண்டியது என்னது? 255 வரணும். ஓகேங்களா? அப்போ 255லேருந்து 204 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் மீதி என்ன வரும்? 51ன்னு வரும். அப்போ அதுதான் ரிமைண்டரு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 51ன்னு வந்திருக்கு, 0 வரல. அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடுறது? டிவைசரை டிவைடண்டாக மாற்றுறீங்க, ரிமைண்டரை டிவைசராக மாற்றிடுறீங்க. ஓகேங்களா? மாற்றின பிறகு ஆன்சர் போடுறீங்க. ஆன்சர் எப்படி போடுறது? இப்போ 102ன்னு வந்திருக்கு. அப்போ அந்த 102 51 வச்சு பிரிக்கணும். இப்போ 51ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 102 வரும்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 51ஓட எதை பெருக்கினா 102 வரும்? 2 பெருக்கினா 102 வந்துடும். ஓகேவா? அப்போ 51 × 2 102 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன வரும்னா 0 தான் வரும். ஏன்னா 102 இந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ 102 மைனஸ் 102 தான் ஆன்சர். ரிமைண்டர் என்ன வரும்? 0 தானே வரும். ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ 0 வர வரைக்கும் தான் நான் போட சொன்னேன். இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா இப்போ HCF என்ன சார் அப்படின்னா ரிமைண்டர் 0 வரப்போ அதனோட டிவைசர் என்னன்னு பாருங்கள். அதனோட டிவைசர் இங்கே என்ன இருக்குது? 51. அப்போ அதுதான் அதனுடைய HCF. எதனோட HCF? அவன் கொடுத்துருக்க 867 அண்டு 255ஓட HCF என்ன சார்னா 51. கடைசியில் ஆன்சர் இந்த மாதிரி எழுதிருங்க. HCF ஆஃப் 867 அண்டு 255 = 51. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ 3rd சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ 3rd சப்டிவிஷன் என்ன இருக்குது? 10,224 அண்டு 9,648ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். எது பெரிய நம்பரு? 10,224 பெரிய நம்பர். அப்போ அதை ஏன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சின்ன நம்பர் பார்க்கணும். சின்ன நம்பர்னாது 9,648, அதை பின்னு வச்சுக்கோங்க. பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் என்ன வரும்? A = BQ + 6ன்னு எழுதிட்டீங்க. ஓகேவா? இப்போ ஏங்கிறது 10,224ன்னு எழுதியாச்சு, பிங்கிறது 9,648ன்னு எழுதியாச்சு. இப்போ 10,224 9,648 பிரிக்கணும். ஓகேங்களா? எப்படி பிரிக்கிறது? இப்போ 9,648ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 10,224 வருது பாருங்கள். 1 டைம் மல்டிப்ளை பண்ணால் ஆகும் 9,648 தான் வரும்.
ஆனால் நமக்கு வர வேண்டியது 10,224. அப்போ மீதி எவ்வளோ வரும் பார்க்கணும். இப்போ மீதி எவ்வளோ வரும் பார்க்கணும் என்ன பண்ணணும், 10,224 9,648 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் மீதி என்ன வருது, 576. அதுதான் ரிமைண்டர். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 576ன்னு வந்திருக்கு. நமக்கு 0 வர வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஆனால் இங்கே 576 இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடுறது, இதனுடைய டிவைசர் என்னது, 9,648. அதாவது டிவைடராக மாற்றிடுங்க. தேர்ஃபோர் 9,648 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் டிவைசராக மாற்றுறீங்க. தேர்ஃபோர் 576 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. எழுதி முடிச்ச பிறகு இப்போ 9,648 576 வச்சு பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது, 576ஓட எதை மல்டிப்ளை பண்ணுன்னா 9,648 வரும் பாருங்கள். 16 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 9,216ன்னு வரும். 16 டைம் 576 16 டைம் மல்டிப்ளை பண்ணால் 9,216ன்னு வரும். ஓகேங்களா. சரி, இப்போ 16ன்னு இங்கே ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறீங்க. ப்ளஸ்ஸு நமக்கு வர வேண்டியது 9,648 தான் வரணும். ஆனால் நமக்கு வந்தது என்னது, 9,216 தான் வந்திருக்கு. அப்போ 9,648லேருந்து 9,216 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மீதி என்ன வரும்னா 432ன்னு வந்துடுச்சு. இப்போ என்ன, அது ரிமைண்டர் 0 வரல, என்ன வந்திருக்கு, 432ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ திருப்பி 432 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் போகணும். அடுத்த ஸ்டெப் எப்படி போகிறது, டிவைசரை டிவைடண்டாக மாற்றுறீங்க, ரிமைண்டரை டிவைசராக மாற்றிட்டீங்க. இப்போ ஆன்சர் என்ன வருது, 576 ஈக்குவல் டு 432 வருது. அப்போ 576ங்கிற நம்பரை 432 வச்சு நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும். அப்போ 432ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 576 வருதுன்னு பாருங்கள். 432 ஒன் டைம் மல்டிப்ளை பண்ணால் 432 வரும். ஓகேங்களா. அப்போ மீதி என்ன வரும், 144 வரும். அதாவது 576லேருந்து 432 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வருது, 144 வந்துருச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வரல, ஆன்சர் என்ன வருது, 144 வருது. இப்போ இந்த 144 என்ன பண்ணணும், திருப்பி அடுத்த ஸ்டெப் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, டிவைசரை டிவைடண்டாக மாற்றுறீங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க, ரிமைண்டரை டிவைசராக மாற்றுறீங்க. ஓகேங்களா. மாற்றின பிறகு இப்போ 432 ஈக்குவல் டு 144 வந்துருச்சு. அதாவது 432ங்கிற நம்பரை 144 வச்சு பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது, இப்போ 144ஓட எதை மல்டிப்ளை பண்ணுன்னா 432 வருது பாருங்கள். இப்போ 144 3 மல்டிப்ளை பண்ணால் 432 வந்துடும். ஓகேங்களா. ஆனால் ரிமைண்டர் என்ன வருது, இப்போ இந்த இடத்துல 0ன்னு, அதாவது 432 தான் வரணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணாவே 432 வந்துருச்சு. அப்போ 432 ஈக்குவல் டு 432. அப்போ ரிமைண்டர் இந்த இடத்துல என்ன ஆகும்னா 0 வந்துடும். அப்போ 6ங்கிறது 0ன்னு மாறிடுச்சு. அப்போ 6 0ன்னு வந்துச்சுன்னு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டெப்பை ப்ரொசீஜரை முடிச்சிடலாம். ஓகேவா. இப்போ இந்த 10,224 அண்டு 9,648 HCF என்ன சார்னா 6 0 வரதில் டிவைசர் என்னன்னு பார்க்குறீங்க, அந்த டிவைசர் தான் இதனுடைய HCF. இப்போ இந்த இடத்துல டிவைசர் என்ன இருக்குது, 144. தேர்ஃபோர் 144ங்கிறது தான் என்னது, 10,224 அண்டு 9,648க்கு டிவைசர். ஓகேங்களா. 9,000. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனில் எத்தனை கொடுத்துருவாங்க, 84 90 அண்டு 120. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருவாங்க, 3 நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன ப்ரொசீஜர்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த HCFையும் 3ஆவது நம்பரையும் வச்சு திருப்பி என்ன பண்ணுறீங்க, HCF கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் இந்த 3 நம்பருடைய HCF. ஓகேங்களா. என்ன சொல்கிறேன் புரியுதா. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, HCF கண்டுபிடிக்கிறீங்க. HCF கண்டுபிடிச்ச பிறகு வரக்கூடிய அந்த HCFனையும் 3ஆவது நம்பரையும் வச்சு திருப்பி என்ன பண்ணுறீங்க, HCF கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் என்னது, இந்த 3 நம்பருடைய HCF. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன இருக்குது, 84 90ன்னு இருக்குது. இப்போ இதில் பெரிய நம்பர் என்னது 90. அப்போ ஏங்கிறது 90, பிங்கிறது 84. பை டிவிஷன் அல்காரிதம் என்ன வரும், A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் 6. இப்போ ஏங்கிறது 90 போட்டாச்சு, பிங்கிறது 84ன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா. இப்போ அந்த 90ங்கிற நம்பரை 84 வச்சு பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது, 84ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 90 வருதுன்னு பாருங்கள். இப்போ 84ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 84 கிடைக்கும். ஓகேங்களா. மீதி எல்லாம் வரும், ப்ளஸ் 6ன்னு வரும், அதை ரிமைண்டர் எழுதிருங்க. ஓகேவா. இப்போ பிரிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன வருது, 6ன்னு வருது. ரிமைண்டர் என்ன வருது, 6ன்னு வருது. 0 வரல. 0 வந்தால் தான் என்ன பண்ண முடியும், நாங்கள் ஸ்டெப்பை அந்த ப்ரொசீஜரை முடிக்க முடியும். இப்போ 6ன்னு வந்ததுனால திருப்பி என்ன பண்ணி அடுத்த ஸ்டெப் போடுறீங்க. அடுத்த ஸ்டெப் எப்படி போடுறது, டிவைசரை டிவைடண்டாக மாற்றுறீங்க, ரிமைண்டரை டிவைசராக மாற்றுறீங்க. அப்போ 84ங்கிறது இங்கே வந்துடுது, 6ங்கிறது இந்த இடத்துல வந்துடுது. அதாவது 84ங்கிற நம்பர் 6 வச்சு பிரிக்கணும். இப்போ 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 84 வருதுன்னு பாருங்கள். 6ஓட 14
பெருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 84 கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ ரிமைண்டர் இந்த இடத்துல என்ன வரும்னா 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. இப்போ 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அதனுடைய டிவைசர் தான் என்னது 90 84க்கு ஹச்சிசிஎஃப். அப்போ இந்த இடத்துல டிவைசர் என்ன வருது 6ன்னு வருது. therefore ஹச்சிசிஎஃப் ஆஃப் 90 and 84ங்கிறது என்ன சொன்னால் 6. ஓகே, இப்போ ஃபஸ்ட் 2 நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன், வரக்கூடிய ஹச்சிசிஎஃப்பையும் 3வது நம்பரையும் வச்சுட்டு நம்ம என்ன திருப்பி ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதான் எழுதியிருக்கும் டு ஃபைண்ட் ஹச்சிசிஎஃப் ஆஃப் 6 and 120. ஓகேவா? இப்போ இதில் பெரிய நம்பர் என்னது 120. அப்போ ஏங்கிறது 120, பிங்கிறது 6. ஓகேங்களா? சரி, இப்போ இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு எழுதிருங்க. ஏங்கிறது 120, பிங்கிறது 6. இப்போ 120 6 வச்சு பிரிக்க போகிறோம். 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 120 வருதுன்னு பாருங்கள். அப்போ 6ஓட 20 மல்டிப்ளை பண்ணால் 120 வந்துடும். மீதி எல்லாம் வரும் 0ன்னு கிடச்சிரும். தேர்ஃபோர் ரிமைண்டர் இந்த இடத்துல என்னாச்சு 0ன்னு மாறிடுச்சு. இப்போ 0ன்னு வந்துச்சு அப்படின்னா ஹச்சிசிஎஃப் எப்படி பார்க்குறது, அதனுடைய டிவைசர் 0 வரும்போது அதனுடைய டிவைசர் என்னன்னு பார்க்குறீங்க. அதோட டிவைசர் என்னது இங்கே என்ன 6ன்னு இருக்குது. அதுதான் இந்த 120 6ஓட ஹச்சிசிஎஃப். தேர்ஃபோர் ஹச்சிசிஎஃப் ஆஃப் 120 and 6ங்கிறது ஆன்சர் என்னன்னா 6. தேர்ஃபோர் அதுக்கப்புறம் நம்பர் இல்லை. தேர்ஃபோர் இந்த 3 நம்பருக்குமே ஹச்சிசிஎஃப் என்ன சார்னா கடைசியில் வந்த ஆன்சர் தான் ஹச்சிசிஎஃபாக இருக்கும். ஓகேவா? தேர்ஃபோர் ஹச்சிசிஎஃப் ஆஃப் 84 90 and 120ங்கிறது என்ன சார்னா 6. ஓகேங்களா? இதே மாதிரி ஃபஸ்ட்டு சம் போட்டு பாருங்கள், புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.